மக்களே, இன்னைக்கு கிளாம்பாக்கம் டு நம்ம கோயம்புத்தூர் வர ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸு இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஜாக்வார் ஜெட் இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸை பாருங்கள், ஸ்டிக்கரிங் பண்ணி பார்க்கவே சூப்பராக நல்லாயிருக்கு மக்களே. அரசு போக்குவரத்து கழகம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேபின் ரைடு பார்த்துருப்பீங்க, தரமாக இருந்துச்சுங்க. டிஎன்எஸ்டிசி இது மாதிரி ஓட்டுவாங்கன்றது நான் எதிர்பார்க்கல. நிறைய ஓவர்டேக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரைட் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளாம்பாக்கமில் இருந்து இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா கோயம்புத்தூர் வர ட்ராவல் பண்ண போகிறோம். கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூருக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் ட்ராவல் வரப்போகுது. ரொம்ப நாள் கழித்து டிஎன்எஸ்டிசியில் ட்ராவல் பண்ண போகிறோம். அது ஒரு ஃபேமஸான பஸ்ஸுங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டு மட்டும்தான் உங்களுக்கு கிளாம்பாக்கம் டு உங்களுக்கு கோயம்புத்தூர் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போய் பஸ்ஸை பார்க்கலாம். பஸ்ஸோடைய டைமிங் நைட்டு 10 மணிக்கு எடுப்பாங்க. நான் இப்போ தான் கிளாம்பாக்கம் வந்தேன். டைம் வந்து 8 மணி ஆகுது. ஃபஸ்ட்டு உள்ளே போய் சாப்பிட்றலாம். சாப்பிட்டு நம்மளுடைய பஸ் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். வியாழக்கிழமை நைட்டு கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் வர ட்ராவல் பண்ணுறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மொஹரம். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்னால செம ரஷ்ஷாக இருக்குங்க கிளாம்பாக்கம். இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 25 வியாழக்கிழமை ட்ராவல் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் வந்து பார்த்திங்கன்னா 300 பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சிஎன்ஜி பஸ்ஸும் இருக்குது. நிறைய பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்டு நாளைக்கு வந்து மொஹரம்னால உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பஸ்ஸாகவும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சிஎன்ஜி பஸ்ஸுங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண பஸ்ஸு மதுரைக்கு வந்து போகுது. உங்களுக்கு எம்ஜியில் பில் பண்ண பஸ்ஸு. நிறைய ஸ்பெஷல் பஸ் வந்து இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த 300 பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்போக்கு வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கார்பரேஷன் பஸ்ஸு நின்றுட்டுருக்குங்க. ஸோ அந்தந்த டிப்போக்கு வந்து நாளைக்கு பஸ்ஸு போயிடணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஸ்ஸை வந்து சென்னையில் இருந்து அந்தந்த டிப்போக்கு கொண்டு போயிடுவாங்க. அதே போல் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணேன். இப்போ வந்த புது பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க பஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அந்த தமிழ்நாடு வந்து சேர்க்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். நல்லா இருக்கு மக்களே. தண்ணி பாட்டில் மட்டும் ஒன்று வாங்கிட்டேன் மக்களே. இதில் தான் வாங்கினேன். ஆன்லைன் மூலிமா வாங்கியாச்சு. ஒரு வாட்டர் கேனு 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நம்ம ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பாட்டில் வந்து எடுத்துக்கலாம். சென்னை டு அந்தியூர் போகிற வண்டிங்க நின்றுட்டுருக்கு. ஸ்டிக்கரிங் பண்ணி கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். மக்களே, இன்னைக்கு கிளாம்பாக்கம் டு நம்ம கோயம்புத்தூர் வர ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸு இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஜாக்வார் ஜெட்
இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸை பாருங்கள், ஸ்டிக்கரிங் பண்ணி பார்க்கவே சூப்பராக நல்லா இருக்குது மக்களே. நம்மளுடைய உப்படிப்பாளையம் டிப்போ வண்டிங்க, நல்லா சூப்பராக நல்லா இருக்குது பஸ்ஸு பார்க்க. பஸ்ஸோடைய லைட்டிங் பாருங்கள், சூப்பராக கொடுத்து நல்லா இருக்குது மக்களே. பஸ்ஸு அரசு போக்குவரத்து கழகம் கோவைங்க. உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வயா சேலம் வழியாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. முன்பதிவு பேருந்துங்க. உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் கூட இந்த பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா முன்பதிவு பேருந்து போட்டிருக்காங்க. இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அதுவும் வீக்கெண்டு இந்த வெள்ளிக்கிழமை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 10 மணிக்கு இந்த பஸ் எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமையே எடுக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு மொகரம், தொடர்ந்து 3 நாள் லீவுனால இன்றைக்கி வியாழக்கிழமை நைட்டு கிளாம்பாக்கம் டு உங்களுக்கு கோயம்புத்தூர் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பஸ்ஸுக்கு ரெகுலர் ரூட்டுனா உங்களுக்கு கோயம்புத்தூர் டு சேலம் 1-to-1 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இல்லைனா எக்ஸ்பிரஸ் கேட்டகரி அந்த இதில் வந்து சேலம் டு கோயம்புத்தூருக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அரசு போக்குவரத்து கழகம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க நல்லா சூப்பராக, ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக டிசைன் பண்ணி சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல அழகாக ஜாக்வார் ஜெட் போட்டு சூப்பராக வந்துச்சு மக்களே. இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இது மூலிமா கூட நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம பஸ்ஸில் டோட்டல் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 52 சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்து ரெக்ளைனிங் பண்ண முடியாது, ஆனால் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக சாஞ்சிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். சீட்டு நல்லா ப்ராடாக நல்லாயிருக்கு மக்களே. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேக் லக்கேஜ் வைக்கிறதுக்கு மேலே வந்து இடம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் வரைக்கும் சீட் நம்பர் 2 இந்த ஃப்ரண்ட் சீட் தான் புக் பண்ணேன். ஆனால் இந்த சீட்டில் நம்ம உட்கார முடியாது, ஏன்னா இது வந்து பெண்கள் லேடிஸ் வந்து உட்காரக்கூடிய ஒரு சீட்டு மக்களே. நமக்கு சீட்டு வந்து வேறு இடத்துல டிரைவரை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நான் கேபின் ரைடு தரமாக எடுக்கலாம். கேபின் உட்கார்றதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. சூப்பரான ஒரு கேபின் ரைடு நம்ம எடுக்கலாம். சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் பாயிண்ட் வந்து கொடுக்கல. ஆனால் இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளக் டைப்பில் சார்ஜர் பாயிண்ட்டு 4 ப்ளக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது மூலிமா ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். ஃபோனை சார்ஜ் போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோனை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியோடைய ஜாக்வார் ஜெட்டு பஸ்ஸுங்க. இந்த பஸ் உங்களுக்கு வீக்கெண்டு மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் காந்திபுரம் வரைக்குமே இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நைட்டு 10 மணி கிளாம்பாக்கமில் எடுப்பாங்க.
ரிட்டன் டைரக்ஷனில் உங்களுக்கு கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் உங்களுக்கு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எடுப்பாங்க. அங்கேயும் 10 மணிக்கு எடுப்பாங்க. 10 மணிக்கு எடுத்து இந்த பஸ் இங்கே தாம்பரம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. கிளாம்பாக்கம் இல்லாமல் தாம்பரம் வரைக்குமே இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ஆப்ரேட் பண்ணுறாங்க. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து மொகரம், ஃப்ரைடே மொகரம், அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே தொடர்ந்து 3 நாள் லீவுனால இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடி வியாழக்கிழமை நைட்டு கிளாம்பாக்கம் டு உங்களுக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு லாங் வீக்கெண்டு ஒரு 4 நாள் 3 நாள் லீவ் வருதுன்னா ஒரு நாள் முன்னாடியே இந்த பஸ் கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூருக்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நைட்டு 10 மணிக்கு கிளாம்பாக்கமில் எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் கோயம்புத்தூர் போகிற மாதிரி டைமிங் கொடுத்துருப்பாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு நீங்கள் சென்னை டு கோயம்புத்தூருக்கு ப்ரைவேட் பஸ்ஸு ஆம்னி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ்ஸு இந்த டிஎன்எஸ்டிசியோடைய ஜாக்வார் ஜெட்டு பஸ்ஸு ஒரு பக்காவான பஸ்ஸாக இருக்கும். நைட்டு 10 மணிக்கு எடுத்து காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. மேக்ஸிமம் சீட் எல்லாமே கிளாம்பாக்கம்லேயே ஃபில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு திண்டிவனம் விழுப்புரம்லாம் உள்ளே போக மாட்டாங்க. ஒரு நான் ஸ்டாப் ரைடாக இருக்கும். சேலம் மட்டும் உங்களுக்கு இங்கே சீட்டாக ஆச்சுன்னா சேலம் உள்ளே போவாங்க. சேலம் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் வந்து போவாங்க. காந்திபுரம் தான் உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டாப்பாக இருக்கும். ரேக்கே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. இப்போ தான் வந்து ரேக்குள்ளே நம்ம பஸ்ஸை போட்டிருக்காங்க. இனிமேல் தான் பஸ் எடுப்பாங்க. இன்றைக்கி 10 மணிக்கு எடுக்கணும், பட் டிலே ஆகும். டிலே ஆகி நாளைக்கு என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து 3 நாள் லீவுனால கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். அதனால் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன்.
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி. நமக்கு கூட்டேரிப்பட்டு தாண்டி பயோ பிரேக் விட்டுருக்காங்க. இன்னும் விக்கிரவாண்டி வரல, அதுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. கேபின் ரைடு பார்த்துருப்பீங்க, தரமாக இருந்துச்சுங்க. டிஎன்எஸ்டிசி இது மாதிரி ஓட்டுவாங்கன்றது நான் எதிர்பார்க்கல. நிறைய ஓவர்டேக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. மெயினாக ஆம்னி பஸ்ஸாக இருக்கட்டும்,
அதே போல் வந்து எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு சூப்பராக ஓவர்டேக் பண்ணி டிரைவரனா பக்காவாக ஓட்டினாங்க. வண்டி 80 லாக்குங்க. அந்த 80லே கரெக்டாக ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி சூப்பராக ஓட்டினாங்க. நல்ல ஒரு தரமான கேபின் ரைடுங்க. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணேன். ஆன்லைன்லேயே நான் புக் பண்ணிட்டேன். 459ங்க, 459 ஆச்சு. நீங்கள் டேரெக்டாகவும் வந்து டிக்கெட் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த வீக்கெண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுனால நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். மொத்தம் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 52 சீட்டுங்களா, 43 பேர் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. 9 சீட்டு காலியாக இருக்குது மக்களே. ஆனால் எந்த பஸ் ஸ்டாண்டும் என்ட்ரி ஆகவே இல்லை. நமக்கு மேல்மருவத்தூர் மட்டும் ஒரு என்ட்ரி போட்டாங்க, ஏன்னா அது பைபாஸ்னால அங்கே நிப்பாட்டினாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம்லாம் உள்ளே போவே இல்லை, டேரெக்டாக பைபாஸ் தான். இதுக்கப்புறம் விழுப்புரமும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக மாட்டாங்க. உங்களுக்கு சேலம் மட்டும் என்ட்ரி உள்ளே போவாங்க. சேலம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போயிடுவாங்க. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். உளுந்தூர்பேட்டை வரைக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தூங்கலான் இருக்கேன். தூங்கிட்டு சேலம் தாண்டி கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு பண்ணலாம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டு விலாக் எண்ட் பண்ணிக்கலாம். நேரங்கள் கழித்து
டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:45. நமக்கு செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா பவானி தாண்டி நிப்பாட்டியிருக்காங்க. சூப்பரான கேபின் ரைடு. ஏர்லி மார்னிங் நம்ம சேலம் தாண்டி அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு பண்ணோம். சூப்பராக ஓட்டினாங்க. நல்ல ஒரு தரமான கேபின் ரைடுங்க. சேலம் கூட வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு என்ட்ரி இல்லைங்க, உங்களுக்கு வெளியே தான் இறக்கி விட்டாங்க. நான் நினச்சேன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவாங்கன்னு நினச்சேன், ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போல் வெளியே தான் இறக்கி விட்டாங்க. சேலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கு வந்தாங்க. கிளாம்பாக்கமில் நைட்டு 10:40க்கு எடுத்து சேலம் 5 மணின்றது ஒரு நல்ல டைமிங் தாங்க. இடையில 2 இடத்துல நமக்கு சரியான டிராஃபிக்கு. ஒன்று செங்கல்பட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி டோல்கேட் தாண்டி அந்த இடத்துல சரியான பிளாக்கு. ஆனால் அந்த 2 டிராஃபிக்கும் கடந்து 5 மணிக்கு சேலம்ன்றது ஒரு பக்காவான டைமிங்கு. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். இதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து காந்திபுரம் தான். இடையில எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாங்க. பவானி மட்டும் ஆள் ஏற்றுனாங்க. இதுக்கப்புறம் ஒரு நான் ஸ்டாப் ரைடு தான். வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். மக்களே, ஃபைனலி நம்ம காந்திபுரம் வந்துட்டோம். கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் 8:15க்கு ட்ராப் பண்ணாங்க. ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலாக இருந்துச்சு டிஎன்எஸ்டிசியோடைய ஜாக்வார் ஜெட்டில். கண்டிப்பாக வீக்கெண்டு நீங்கள் ஃப்ரைடே சென்னை டு கோயம்புத்தூர் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ரிட்டன் நீங்கள் சண்டே நைட்டு கோயம்புத்தூரில் இருந்து சென்னை போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு பஸ்ஸாக இருக்கும். நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கமில் இருந்து எடுத்து சேலம் வரைக்கும் ஒரு நான் ஸ்டாப் ரைடு. எங்கேயுமே உள்ளே போல். கரெக்டாக சேலம் கூட வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாமல் வெளியே தான் இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் பவானி பைபாஸு டேரெக்டாக காந்திபுரம் வந்துட்டாங்க. எங்கேயுமே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போல். ஏன்னா கிளாம்பாக்கம்லேயே சீட்டு எல்லாம் ஃபில் ஆனனால உங்களுக்கு எந்த பஸ் ஸ்டாண்டும் திண்டிவனம், விழுப்புரம் இது எல்லாமே உள்ளே போகாமல் டேரெக்டாக பைபாஸில் தான் வந்தாங்க. இந்த பஸ் இப்போ ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா சண்டே நைட்டு கோயம்புத்தூரில் இருந்து சென்னை தாம்பரம் வரைக்கும் இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் தாம்பரம் சைடெல்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஎன்எஸ்டிசியோடைய
ஜாக்வார் ஜெட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹார்னு கேட்டிருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் அடிக்கிற மாதிரி ஹார்னெல்லாம் சூப்பராக செட் பண்ணாங்க. அதெல்லாம் அருமையாக இருந்துச்சு மக்களே. ஓகே மக்களே, இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். டாட்டா.